أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. போன தடவை ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டிருந்தேன். ஹஜ்ஜை பற்றியும் ஹிஜ்ரத் பற்றியும் கேட்டிருந்தேன். ஹஜ்ஜு இல்லாமல் ஹிஜ்ரத்து கிடையாது. ஹிஜ்ரத் இல்லாமல் ஹஜ்ஜு கிடையாது. இவை இரண்டும் ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இதில் கொண்டு வந்துதான் அல்லாஹ் உங்களை நிலைநிறுத்துகிறான். நெருக்கத்தின் மேல் நெருக்கம். உண்மையான மூமின் தூய்மையானவன் என்பதை அவன் உறுதி செய்வதற்காக உங்களை உற்று கவனித்தவனாக நீ ஹிஜ்ரத்தையும் செய்ய வேண்டும், ஹஜ்ஜையும் பூர்த்தியாக்க வேண்டும். இந்த விஷயத்தில் உன்னுடைய கண்கள் எப்படி பார்க்கின்றது, உன்னுடைய கை கால்கள் தோள்கள் எப்படி ரியாக்ஷன் காட்டுது, இந்த விஷயத்தில் உன்னுடைய இருதயம் எந்த வழியில் புத்துணர்ச்சியும் மேலும் இதற்காக எதையும் அல்லாஹ்வுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக உன்னுடைய இருதயம் இருக்கின்றதா என்று அல்லாஹ் பார்க்க முடிவு செய்கின்றான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை நெருக்கி விடுகின்றான். உன்னுடைய பதில் என்ன, உன்னுடைய செயல் என்ன, உன்னுடைய எண்ணங்கள் எவ்வாறு நான் உனக்கு சொல்லி இந்த ஆயத்தின் மூலமாக செயல்படுகிறது என்பதை நான் முற்றிலும் கவனித்து உன்னை நம்ப வேண்டும். இப்போ ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டால் 5 பெரிய விஷயங்களை அடங்கியது ஹிஜ்ரத். முதல் விஷயம், ஹிஜ்ரத்திலேயே ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் செயல் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொல்லப்படுவது, உயிர் போகுவது. இதுதான் ஹிஜ்ரத்திலேயே தி ஹையஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவது, நீங்கள் கொல்லுவது, வெற்றி அடைவது, திரும்பியும் வீட்டுக்கு வருவது. முதலிது அல்லாஹ்வின் பாதையில் சண்டையிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்வது, கொல்லப்படுதல். இரண்டாவது சண்டையிட்டு சண்டையில வெற்றி அடைந்து வர்றது. இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து அதுக்கு கீழே உள்ள ஸ்டேஜ் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் துன்பப்படுவது, துன்புறுத்தப்படுவது. அல்லாஹ்வின் பாதையில் உங்களுக்கு சொல்லனா துன்பத்தையும் கஷ்டத்தையும் தருகின்றார்களே, அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்வது. இது 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ்
வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் சென்றதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகின்றார்களே, இது 4வது ஸ்டேஜ். 5வது ஸ்டேஜ், நீங்க குர்ஆன் எடுத்துட்டீங்க, அதன்படி முடிவு செய்துட்டீங்க, இதை விட்டால் எனக்கு வழி கிடையாது, இதுவே என்னுடைய சிறந்த வழி, இதன்படி தான் நடப்பேன் என்று நீங்கள் முடிவு செய்து அதன்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டில் உங்கள் விருப்பப்படி இந்த குர்ஆனை ஓதுவதற்கோ அல்லாஹ்வை பேச்சை கேட்டு அதை நடப்பதற்கோ எந்த வழியிலும் சாத்தியமில்லை. இந்த வீடு, நான் இருக்கும் இடம், நான் வாழும் இடம் என்று நீங்களே உணர்ந்து நீங்களே வெளியேறுவது. இந்த 5 விஷயங்களை கொண்டதுதான் ஹிஜ்ரத். இந்த 5 விஷயங்களை ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் செய்து காட்ட வேண்டும். அந்த நேரம் வரும் பொழுது, அந்த நிலைப்பாடு வரும் பொழுது இந்த 5ஐயும் செய்ய வேண்டிய முறைப்படி செய்து காட்ட வேண்டும். எது இதில் சிறந்தது, இப்போ எதை செய்ய வேண்டும், 5இல் எதை செய்ய வேண்டும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த 5இல் எதை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த நிலைப்பாடில் நீங்கள் செயல்பட்டால் அதற்கு பெயர் ஹிஜ்ரத். இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் செய்தால்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு, சொர்க்கம் உண்டு. இது செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இதை செய்யாமல் அல்லாஹ் உங்களை நம்ப போவதும் கிடையாது. நீங்க இஸ்லாத்தில் நுழையவும் ஒரு காலம் முடியாது. இப்போ 3வது சூறாவில் 195 எடுங்கள். 3வது சூறாவில் 195. படிங்க, மெதுவா படிங்க. 195. ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். உங்களில் ஆணோ பெண்ணோ எவர் நற்செயல் செய்தாலும் அவர் செய்த செயலை நிச்சயமாக வீணாக்க மாட்டான். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆணோ பெண்ணோ அவர்கள் செய்யும் நற்செயல்கள் வீணாக்கி விடமாட்டான். இந்த நற்செயல்கள் என்ன, எதில் அடங்கியிருக்கிறது? நற்செயல்கள் உங்களுடைய தியாகத்தில், உங்களுடைய ஹிஜ்ரத்தில் அடங்கியிருக்கின்றது இந்த நற்செயல்கள். படிங்க. நீங்கள் ஒருவர் மற்றொருவரில் உள்ளவர் தாம். ஒருவர் மற்ற உள்ள ஒருவருக்கொருவர் சொந்தம். நீங்க ஆதமுடைய பிள்ளைகள் நம் அனைவரும், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் நம் அனைவரும் ஒரே இரத்தத்திலிருந்து வந்தவர்கள். ஆகவே நம் அனைவரும் சொந்தக்காரர்கள். எனவே யார் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேறினார்களோ, நம்பர் 1 நல்லா புரிஞ்சுக்கிறங்க, எழுதிக்கிறங்க. நம்பர் 1, யார் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினார்களோ, ஆணும் பெண்ணும் செய்த நற்செயல்களை அல்லாஹ் வீணாக்கி விடமாட்டான். இதோ முதல் நற்செயல். எவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து, இனி இந்த வீடு எனக்கு உதவாக்கிற, நான் நிம்மதியாக ஓத முடியாது, எனக்கு மோசமான இடமா இருக்குது, இட்டுக்கட்டையாக இருக்கின்றது, நிம்மதியாக என்னுடைய சுதந்திரமான இஸ்லாத்தின் வாழ்க்கை வாழ முடியவில்லை, வீட்டில் உள்ள அனைவர்களும் எனக்கு விரோதியாக இருக்கின்றார், இனி என்ன இருக்க முடியாது என்று முடிவு செய்து அல்லாஹ்வின் முழு நம்பிக்கை வச்சு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்களோ அவர்களுக்கு நல் இருப்பிடத்தை அல்லாஹ் தருவான். அந்த நம்பிக்கை வேண்டும்.
அதற்காக நீங்கள் இறைவனை அறிந்திருந்தால்தான், இறைவனை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொண்டால்தான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவீர்கள். அதுவரை முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடும் வரை, உங்களுக்கு வழியை காட்டும் வரை நீங்கள் அல்லாஹை நம்பி அல்லாஹ் உங்களை நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்தவித கட்டளையும் உதவியும் வராது. அல்லாஹை தெரியாமல் புரியாமல் வீட்டை விட்டு எப்படி வெளியேறுவீர்கள்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், காப்பாற்றுவேன் என்று குர்ஆன் சொல்லியிருக்கின்றான். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்கின்றார்களோ சென்ற இடமெல்லாம் நல்ல இருப்பிடத்தை தருவோம் என்று 4:100 சொல்லியிருக்கின்றான். 4வது சூறாவில் 100வது ஆயத்து சொல்லியிருக்கிறான். எவர்கள் கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறினார்களோ சென்ற இடமெல்லாம் நல் இடத்தை தருவோம். அந்த விஷயத்தில் அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அறிந்தவன் மட்டும்தான் இது உண்மை, நான் வெளியேறுகிறேன் என்று வெளியேறுவான். இது நல்ல செயல்களில் முதல் செயல், ஹிஜ்ரத் செய்வதில் முதல் செயல். எவர் வீட்டை விட்டு வெளியேறினார்களோ, அடுத்தது மேலும் வெளியேற்றப்பட்டார்களோ, மேலும் நீ போ, இங்கே தொலைஞ்சு போ, நாங்கள் ஒரு லைனில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு மதத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு வழியில் இருக்கின்றோம், நீ புதிதாக ஏதாவது கொண்டு குடும்பத்தை குழப்பாத, குடும்பத்துக்கு கெட்ட வாங்கி கொடுத்துறாத, நீ பாட்டு வெளியே போன்று யார் வெளியே தெருத்தி அடித்தார்களோ அந்த மனிதர் இது 2வது ஹிஜ்ரத். ஒரு வழி இல்லை, வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாங்க, நீ போகலாம், இங்கே இருக்காத, உன் வழி வேற, எனக்கு பிடிக்கல, நீ போகிற வழியை பிடிக்கல, நீ சொல்கிற வழியும் பிடிக்கல, அல்லாஹ் பிடிக்கல, குர்ஆன் பிடிக்கல, வெளியே ஏறு, இங்கே வீட்டு இருக்காத என்று எவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதனை வெளியேற்றுகிறார்களோ இது 2வது ஹிஜ்ரத். அந்த முதல் படியிலிருந்து இது செகண்ட் ஸ்டேஜ், கொஞ்சம் கூடிடுச்சு. அடுத்தது மேலும் என் பாதையில் துன்பப்பட்டார்களோ, இந்த நாள் வெளியேற்றப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆண்டவன் அவர்களை சோதிக்கின்றான். உண்மையிலேயே நீ வெளியே வந்து விட்டாய், கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கின்றது, இதில் நீ உறுதியுடன் நம்பிக்கையுடன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் இருக்கின்றாயா இல்லையா என்று ஆண்டவன் அல்லாஹ் அந்த மனிதனை சோதனை செய்கின்றான். அவன் பாதையில் துன்பப்பட்டார்களோ இது 3வது ஸ்டேஜ். அடுத்தது மேலும் போரிட்டார்களோ, அல்லாஹ்வுக்காக ரசூல் பேச்சை கேட்டு இஸ்லாத்திற்காக முஸ்லிம்களை கொலை செய்ய வந்த காஃபிர் கூட்டத்தை எதிர்த்து போரிட்டவர்கள். எது வந்தாலும் சரி, இதில் ஒன்று நான் இறந்து போகிறேன் அல்ல எதிரியை நான் சாவடிக்கிறேன் என்று இறங்கிவிட்டால் இது 4வது ஹையஸ்ட் ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ஹிஜ்ரத் செய்தார்களோ. அடுத்தது மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ, இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அல்லாஹ்வுக்காக உயிரையே வருவது. இந்த 5 விஷயம் அல்லாஹ்வுக்காக உயிரை வருவது, உயிர் தான் முக்கியம். அதே பேர் அல்லாஹ்வுக்காக விடுறாங்க. இதை விட பெரிய எச்சத்து என்ன இருக்குது? இதை விட பெரிய தியாகம் என்ன இருக்குது? அல்லாஹ் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க, அறிஞ்சுக்கிட்டாங்க, உணர்ந்தும் கொண்டார்கள். அதற்காக எதையும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார்கள். உயிரையும் விட்டார். உயிரை விட்டு வெளியேறி இந்த 4 ஸ்டேஜையும் கடந்து அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டார். இந்த 5 விஷயங்கள் அடங்கியது ஹிஜ்ரத். இதற்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 5 விஷயத்திற்குள் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இது பட்டு படிச்சிருங்க. இந்த 5 எழுதிருக்கமா எல்லாரும்? இது முக்கியமான இது 5ல் ஏதாவது ஒன்றையாவது நாம் செய்திருக்க வேண்டும். நாம் சொர்க்கம் செல்வதற்கு இந்த குர்ஆனை முற்றிலும் பின்பற்றி நடப்பதற்கு 5ல் ஏதாவது ஒன்றை தரவாக ஒழுங்காக செய்திருக்க வேண்டும் நாம் அனைவரும். அடுப்படி அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக அகற்றி விடுவேன். இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன்.
இது அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானமாகும். இன்னும் அல்லாவாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. இப்போ டைரக்டா அல்ல அந்த மனிதருக்கு பேசுறான். பேச கவனிக்க, செய்வேன் செய்வேன் சொல்லுவேன். இப்போ அதை முடிக்க பேச்சுதான் கவனிக்க. இந்த மாதிரி எனக்காக இந்த 5 விஷயத்தை தைரியமாக, எதை பொருட்படுத்தாமல், உயிரையும் பொருட்படுத்தாமல், சொத்து சுகம் வீடு வாசல் எதுவுமே இல்லை ஆசைப்படாமல் அனைத்து எனக்காக விட்டாங்களே, அவன் அந்த மனிதர், அந்த ஆண், அந்த பெண்ணை நான் தைரியத்தை பேச செய்வேன். உனக்கான செய்வமா தம்பி, உனக்கான செய்வேன். திருப்பி படிங்காத. அவர்களை விட்டும் நிச்சயம், அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நிச்சயமாக அகற்றி விடுவேன். அகற்றி விடுவேன். நாம் அகற்றி விடுவோம் செய்வோம் உள்ள படிச்சிருப்பீங்க. இதை வார்த்தை கவனிங்க. உங்களை பார்த்து பேசுகிறோம். நான் உனக்கு உதவி செய்வேன். எல்லா பாவத்தையும் நீக்கிறேன். நான் நீக்கிறேன், உனக்கு நீக்கிறேன். யார் உதவி தேவை, நான் நீக்கிறேன். நீ ஏன் கண்காணிட்டு இருக்கின்றாய்? உன்னை முழுமையாக நான் வாட்ச் பண்ணிட்டேன். டோட்டலாக வாட்ச் பண்ணிட்டேன். இருதயத்திலிருந்து உடல் முழுவதும் எப்படி ரியாக்ஷன் காட்டுது. ஹிஜ்ரத்து செய்யுங்கன்னு சொன்ன பிறகு எப்படி ஒன்று ரியாக்ஷன் எப்படி கண்ணால் பார்த்துட்டேன். எந்த குறையும் இல்லாமல், எந்த பயம் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் முழுமையாக நீ உன்னை அர்ப்பணித்து கொண்டாய் என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய கட்டளை. ஆகவே அனைத்தும் நீக்கி விடுவேன். டைரக்டாக அவங்களோட பேசுகிறான். இதை ஒழுங்காக கவனிக்க. நீங்கள் நீக்கி விடுவேன். அப்புறம் இன்னும் அவர்களை எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கின்றனவோ அந்த சுவனப்பதிகளில் நிச்சயமாக நான் புகுத்துவேன். அவங்க தனியா பேசுறாமா? உங்களோட தனியா பேசுறான் சகோதரர்களே. உங்களோட தனித்தனித்தையா இந்த மாதிரி மகத்தான தியாகம் செய்த மனிதனை பார்த்து இவ்வாறு அல்லாஹ் பேசுகிறான். டைரக்டாக நீங்க நம்ம தான் பேசுறீங்க. யாருங்க துணை, யார் மலக்கல்ல, யாரும் கூப்பிடல. நான் செய்வோம் கூப்பிடல, செய்வேன். அப்புறம் என் கண்ட்ரோல் நான் செய்வேன். அடுத்தது, இது அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானம் ஆகும். அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு கிட்டும் சன்மானம், கிஃப்ட், தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நான் தரேன் உனக்கு. இப்போ இதை வாங்குறதுக்கு படி முடிச்சுங்க. இன்னும் அல்லாஹ்வாகிய அவனிடத்தில் அழகிய சன்மானங்கள் உண்டு. இதை விட இன்னும் மேலான சன்மானங்கள் உண்டு. அவ்வளவுதான். இப்போ ஹிஜ்ரத் விஷயத்தை இந்த ஒரே ஆயத்துல நீங்க படிச்சிட்டீங்க. இந்த ஹிஜ்ரத்து நீங்கள் செய்யாதவரை எந்த விஷயத்துக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ள மாட்டான், ரசூலும் பொறுப்பேற்று கொள்ள மாட்டார்கள். எந்த மூமினான ஆணும் பெண்ணும் பொறுப்பேற்று கொள்ள மாட்டார்கள். உதாரணமாக, உங்கள் வீட்டில் குடும்பம் இருக்கின்றது. 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ இருக்கும் குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஹிஜ்ரத் செய்துதான் அல்லாஹ்வுடைய உதவியும் பாதுகாப்பையும் அடைய முடியும். அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்தால் அவருக்கு மற்றவர்கள் எந்த விஷயத்திலும் பொறுப்பாளிகள் கிடையாது. நீ ஹிஜ்ரத் செய்யாதவரை நீ வேறு, நான் வேறு. எந்த காரியத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டோம். நீ அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து அதை நிரூபிச்சுட்டு வா, நான் உனக்காக பொறுப்பேற்றுகிறேன். ரசூல் உங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொள்வார்.
அல்லாஹும் உங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொள்வான். இந்த எல்லா விஷயத்தையும் நான் பொறுப்பேற்று கவலைப்படாத, நான் அவனை காப்பாற்றுறேன், நான் அவனை உதவி செய்கிறேன்னு அல்லாஹ் எல்லாம் வருவான். நீ செய்து காட்டு, அல்லாஹ்வுக்காக இந்த ஹிஜ்ரத் விஷயத்தை செய்து காட்டு. 8வது சூராவில் 71 எடுங்க. 8வது சூராவில் 71. படிங்க. அவர்கள் உமக்கு மோசம் செய்ய நாடினால் கவலைப்படாதீர். இதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹ்வுக்கே மோசம் செய்ய கருதினார்கள். அவர்கள் மீது உமக்கு சக்தியை அவன் அளித்தான். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். அவர்கள் உமக்கு சதி செய்தார்கள், கெட்டது பண்ணார்கள், எல்லாவித கெடுதலும் பண்ண நினைத்தார்கள். நபியே, உமக்கு அவர்களை எதுவும் செய்யலாம், அப்பேற்பட்ட சக்தி நாம் உமக்கு கொடுத்திருந்தோம். நபிக்கு இந்த சக்தியை கொடுத்திருந்தோம். நாமும் உண்மையாளராக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, நாமும் இந்த நபியை பின்பற்றி உண்மையாளர்களாக இருந்தால் யாரும் நம்ம கிட்ட வர முடியாது, நெருங்க முடியாது. நீங்க எதுவும் செய்யலாம், அதே சக்தி நமக்கும் உண்டு. நீங்க நினைக்க வேண்டியதான் எதிரி அத்தனை கலப் செய்யறோம். அப்பேற்பட்ட சக்தியை அல்லாஹ் உண்மையான மூமின்களுக்கு கொடுத்திருக்கின்றான், இருக்கின்றது. எந்த சந்தேகமும் கிடையாது. மூமின்கள் தான், யாரும் கிடையாது. இப்ப ரசூலை பின்பற்றுங்கள் என்றால் திரைப்படிங்க ஒழுங்கா பாருங்க. ரொம்ப இது நாசுக்கான ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். இது நீங்க ஏனோ தானெல்லாம் படிச்சுட்டு என்னப்ப செஞ்சுன்னு நினைக்காதீங்க. மகத்தான ஞானமும் சக்தி நிறைந்த ஆயத்து இது. இது எப்படி நம்ம படிக்கணும், எப்படி உபயோகப்படுத்துறதுல விஷயத்தை தான் நம்ம குறியா நிற்கணும். இதை அப்படி குறியா நிற்கும் போது உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய போக்கு எல்லாமே வேற மாதிரி மாறும். அந்த மாதிரி மாற்றத்தை நீங்க உங்கள் உள்ளத்திலும் உடலிலும் கொண்டு வர வேண்டும். வீட்டை விட்டு வெளியேறீங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் திறந்துட்டேன். வீடு வாசல் சொந்தம் பந்தம் இந்த அது எல்லாத்தையும் விட்டாச்சு. அல்லாஹ் ஒருத்தனே நம்பின வந்துட்டேன். இப்ப எப்படி அல்லாஹ் உதவி செய்ய போகிறான் என்பதுதான் உங்கள் உள்ளமும் உங்கள் உடலும் இப்பொழுது நோக்கி நிற்கின்றது. டோட்டலா மாறிட்டீங்க, நீங்க புது மனிதன் மாறிட்டீங்க. இப்படியாக உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தான் சக்தியை தர்றான். யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. அப்பேற்பட்ட சக்தி உடைய மனிதனாக இப்படி மாறுகின்றீர்கள். எது விஷயத்தில்? ஹிஜ்ரத்து செய்த விஷயத்தில் மகத்தான சக்தி அடைகின்றீர்கள். உலகத்தையே உங்களுக்கு விரோதியாக ஆக்கி உலகமே உங்களை விட்டுவிட்டது. நீங்கள் தனி மனிதனாக அல்லாஹ்வுடன் இணைந்து நிற்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய சக்தியையும் உங்களுக்கு தந்திருக்கின்றான். நீ செய், நீ எது வேணுமோ செய்யலாம், மன்னிக்கலாம் அல்லது அவன் தன்னை பரலாம். ஆனால் உண்மையான மூமின் ரசூலை பின்பற்றுவர்கள் ஒரு காலம் அவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள். அவர்களை விட்டு வெளியேறியாச்சு, நீ எப்படியாவது போட்டு நம்ம ஒன்று அல்லாஹ் ஒன்றுன்னு போய்விடுவார்கள். அவ்வளோ சக்தியை வைத்தும் யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார்கள்.
இதுதான் ஹிஜ்ரத் செய்தவனின் சக்தியும். அவன் எப்படி மன்னிக்கிறான், அல்லாஹ் போல அவன் மன்னிக்கணும், அல்லாஹ் போல அவன் நடந்துக்கிறான். இப்ப நடப்பவர்களாம் அல்லாஹையும் பின்பற்றுங்கள், தூதரையும் பின்பற்றுங்கள். இந்த விஷயம் உள்ள நுழையுது. அவன் ஒரு தனி மனிதனா ஆகிறான்பாங்க. நேற்று வரை வீட்டுக்கு இருக்கிறவரை ஒரு மனிதன், இப்பொழுது முழு மனிதனாக ஆகின்றான், முழு மனிதனாக ஆகின்றான். அல்லாஹ் எதை விரும்பினானோ அந்த வழி வந்து விட்டான், அந்த செயலை செய்து விட்டான். இப்ப திருப்பிங்க 71. அவர்கள் உமக்கு சதி செய்ய நாடினால் கவலைப்படாதீர். இதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹ்வுக்கே சதி செய்ய கருதினார்கள். அவர்கள் மீது உமக்கு சக்தியை அவன் அளித்தான். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையோனாகவும் இருக்கின்றான். இப்போ 72 படிங்க, கொஞ்சம் கவனமாக படிங்க. அது சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒழுங்காக மனசை வச்சுக்கிறங்க. வாழ்க்கையே மாறப்போகுது. உண்மையிலேயே நாம் இந்த குர்ஆன் படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறப்போகின்றது. மாறுவதற்கு நாம் தயாராகிக் கொள்ள வேண்டும். இனி பழையபடி போகிற வர்ண பேச்சே கிடையாது. முன்னேற்றம், இஸ்லாத்தில் முன்னேற்றம். ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் மேலான பதவியில் உயர்ந்து கொண்டே போவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த பதவியை நோக்கி போயிட்டே இருக்கணும். இனி பின்னோக்கி போகிற பேச்சே கிடையாது. என் குடும்பம், என் சொத்து, என் வாசல், என் அம்மா அப்பா, இந்த பேச்சு எனக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் தனியாகி விட்டீர்கள், எல்லோரும் விட்டு விலகி விட்டீர்கள். படிங்க 72 படிங்க. நிச்சயமாக எவர் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தம் செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தார்களோ அவர்களும், எவர் இத்தகையோருக்கு புகலிடம் கொடுத்து உதவியும் செய்தார்களோ அவர்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள். இந்த மாதிரி அல்லாஹ்வின் வழியில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட மனிதர்களும், இந்த மனிதர்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, முற்றிலும் உதவி செய்தார்களோ அவர்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள், துணைவர்கள், உதவியாளர்கள் ஆவார்கள். உன்னை வீட்டை விட்டு வெளியே தத்திட்டானா என் வீட்டுக்கு வா, உட்கார், நான் 2 பேரும் செம்ம சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம், கவலைப்படாது. இந்த மாதிரி அல்லாஹ் வழியில் சென்ற மனிதர்களை குறிப்பிட்டு தன் வீட்டில் வைத்து அவரும் இவரும் ஒன்றாக இணைந்து ஒருவர் உதவி செய்கின்றார்களோ இவர்கள் இருவரும் உங்களுக்கு உற்ற நண்பர்கள், உற்ற தோழர்கள், உற்ற உதவியாளர்கள் ஆவார். அப்படி எவர் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் வரை நீங்கள் அவர்களுடைய எவ்விஷயத்திலும் பொறுப்பாளி அல்ல. புரியுதுங்களா? இப்போ நம்மெல்லாம் இந்த குர்ஆன் மீது நம்பிக்கை கொண்டோம்ப்பா, குர்ஆன் மீது முழு ஆசை கவனம் வந்துடுச்சுப்பா, ஓதிட்டு இருக்கிறோம். இந்த சொல்லிட்டான், அல்லாஹ் வாக்கு வந்துடுச்சு. எவர்கள் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவருடைய விஷயத்தில் யாரும் பொறுப்பாளி கிடையாது. உயிரே போகுதா, நீங்க படிச்சு உட்காந்து எப்படியாவது தொலைஞ்சு போட்டு அப்படிதான் இருக்கு. நீங்க மறுபடியும் என் தம்பி, என் அண்ணன், என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, எங்கள் அப்பா அம்மா பேச்சே வரக்கூடாது. இது சிவியர் வார்னிங். நான் சொல்ல சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ரொம்ப நீ நிதானமாக நின்று ஒழுங்கான முடிவு எடுக்கணும். தைரியம் இருக்குதா, ஈமான் இருக்குதா,
இந்த அல்லாஹ் சொன்ன விஷயத்தில் நீ ஹிஜ்ரத் செய்வதற்கு உனக்கு தைரியமும் ஈமானும் இருக்கின்றதா? இல்லை என் சொந்த பந்தம், என் சொத்து பத்து, என் செல்வங்கள் போக போறியா? என் வீடு வாசல் போக போறியா? ஒழுங்காக முடிவெடுத்துக்க. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இதன் மூலம்தான் நீ சொர்க்கத்தை அடைய போகின்றாய். இல்லைண்டா ஜென்மத்துக்கும் கிடையாது, நரகம்தான், நரகவாசல். சொல்லிடுங்க, ஒழுங்கா சொல்லிடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்தை இவ்வாறு எச்சரிக்கை செய்யுங்கள். யாருக்கும் பயப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒருத்தனுக்கே உங்களுடைய பயம் இருக்கட்டும். செய்வதற்கு தகுதி உடையவர்களாக ஆகுங்கள். எது? ஹிஜ்ரத் செய்வதற்கு 5 விஷயங்கள் ஹிஜ்ரத் ரெடியாக இருக்கணும். நீ செய்யாம நீ ஒரு காலம் புரியாது, உனக்கு குரானை ஃபாலோ பண்ண முடியாது. நீ மறந்துடு, பழைய நிலைமைக்கே விட்டு போய் ஈமான் கொண்ட பின்னர் திரும்ப விட்டுட்டு ஓடுறாங்கன்னு வர்றதுக்கு ஆயத்து படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கதை. இதற்கு தயாரா நீங்கள்? எப்படி வரலாம் சொல்ல முடியாது. யாருக்கு யார் எப்படி பிடிப்பானோ சொல்ல முடியாது. எந்த மாதிரி சோதனை செய்வானோ பிடிக்க முடியாது. கடுமையான சோதனை செய்து உன்னுடைய ஈமானை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஈமான் கொண்டவனா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு அதற்காகத்தான் உனக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றேன். நீ உண்மையான ஈமான் கொண்டவனா இல்லையா என்பதை நீ நிரூபிக்க வேண்டும். அதை நான் பார்க்க வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். சொல்லுங்க பார்ப்போம். முக்கியமான சப்ஜெக்ட் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ இன்னிலேருந்து ஆரம்பமாகிறது. இஸ்லாமிய வாழ்க்கை இன்னிலேருந்து ஆரம்பமாகிறது. இதில் நீங்கள் ஹிஜ்ரத் செய்தால்தான் அல்லாஹ் உங்களை சொல்லுகின்றானே 2:208 ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள். இதனை செஞ்சாதான் உனக்கு இஸ்லாத்துக்கு உள்ள அல்லாஹ் நுழைய வைப்பான். இல்லாவிட்டால் கிடையாது. ஒன்னா செய்ய முடியுமா? இதற்கு தயாரா இதற்கு நீ தயாராக ஆகிவிட்டாயா? என்ன சோதனை, எப்படிப்பட்ட சோதனை வரப்போகிறது என்று நீ அறிய மாட்டாய். அப்படி வந்துவிட்டால் நீ துவண்டு விடக்கூடாது. எது இருந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ஒரே வார்த்தை தான் உன்னுடைய இதயத்திலிருந்து பளிச்சென்று வெளிப்பட வேண்டும். இந்த மாதிரி நாம் மனிதனாக இருந்து மனிதனின் உண்மையான மனிதனாக ஆகப் போகின்றீர்கள். ஹிஜ்ரத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் பொழுது படைத்த மனிதன் உண்மையான மனிதனாக ஆகின்றான். வேஸ்டா போயிடல. படைத்த மனிதன் தன்னை வேஸ்டாகிடல. இதோ உபயோகத்திற்கு அல்லாவின் வழியில் அல்லாவுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் என்று அல்லாஹ்வுக்கு அவன் சாட்சி சொல்லுகின்றான், செயல்படுத்துகின்றான், செய்தும் காட்டுகின்றான். இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இது ஹிஜ்ரத்துக்கு உங்களுக்காக சொல்ல எடுத்து வைத்திருந்த இந்த ஆயத்துக்களை இப்பொழுது உங்களுடைய மனம் என்ன சொல்லுகின்றது?
என்ன முடிவு எடுக்கப் போகின்றது உங்களுடைய இருதயம், உங்களுடைய எண்ணம் என்ன சொல்கிறது? இதற்கு தயாராக இருந்தால் மேற்கொண்டு தாராளமாக குர்ஆனை ஓதலாம், நீங்களே ஓதலாம். அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொண்ட பின்னர் தான் நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய முடியும். அவன்தானே உங்களுக்கு சொல்லுகின்றான், நான் காப்பாற்றுவேன், கவலைப்படாதீங்க. அப்போ அது அல்லாஹ் தெரிஞ்சிருந்தால் தான் நீ தைரியமாக அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லி வீட்டு விட்டு வெளியேறுவாய். ஒன்றும் தெரியாமல் எப்படி வெளியேறுவானே? என்ன விஷயம், எங்கே போகிறோம், ஏது போ, ஒன்றும் தெரியும் அப்படி திட்டு வெளியேறுவாய். அப்போ அல்லாஹ் எவன் காப்பாற்றுவான்? அல்லாஹ் காப்பாற்ற, ஓகே வீட்டுக்கு வெளியேறு. தொந்தரவு தர்றாங்களா, பரவாயில்ல போ, வெளியே போ. அப்படி அல்லாஹ் யாருக்கு தெரிஞ்சாதானப்பா நீ செய்ய முடியும். உன்னை காப்பாற்றக்கூடியவன், உனக்கு வாழ்வு அளிக்கக்கூடியவன், உனக்கு உதவி செய்யக்கூடியவன், உனக்கு வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியை காட்டுபவன் இவன்தான் என்று உளமாற நீ உணர்ந்திருந்தால்தான் நீ ஹிஜ்ரத்து செய்ய முடியும். எதை புரியாமல் அறியாமல் ஹிஜ்ரத் செய்ய முடியாது. அந்த விஷயத்தில் நீ அல்லாஹ் தான் உங்களுக்கு எல்லாமே கற்றுத்தருகிறான் என்று ஆன்னு சொன்ன பிறகு அந்த அல்லாஹ்வை நீங்கள் முழுமையான உற்ற நண்பனாக ஆக்கி கொண்ட பின்னர் தான் உங்களால் ஹிஜ்ரத் செய்ய முடியும். இதே போல்தான் ஹஜ். இதுவரை ஹஜ் என்ற வார்த்தைக்கு நான் உங்களிடம் கேட்ட கேள்விக்கு அதன் பதில் அது என்ன அர்த்தம் என்று கேட்டதுக்கு நீங்கள் யாரும் இதுவரை பதில் சொல்லவில்லை. ஹஜ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான் இந்த ஆயத்திலே இருக்குதுன்னு சொன்னேன், 9:3 இருக்குதுன்னு சொன்னேன். அதை இன்னும் நீங்கள் சரியாக படிக்கவில்லை. மறுபடியும் உங்களுக்கு டைம் தர்றேன். அது ஒழுங்காக படித்து இந்த வாரத்திற்குள் பதில் சொல்லுவேன். ஹஜ் 2 எழுத்துக்கு என்ன அர்த்தம் தான் கேட்குறேன். ஹஜ் எப்படி செய்கிறாங்க அது கேட்கல, ஹஜ் அர்த்தம் மட்டும்தான் கேட்குறேன். நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறீங்க. இந்த ஹஜ் செய்வதற்கு நீ அல்லாஹ்வை நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் நீ ஹஜ் செய்ய முடியாது. புது விஷயம் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஹஜ்ஜை நீங்கள் அல்லாஹுக்காக பூர்த்தி பண்ணுங்கள் சொல்றான். அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக்கி கொள்ளாமல் நீங்கள் ஹஜ் செய்ய முடியாதுப்பா. இந்த கேள்வி 1.5 வருஷமா 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன். ஹஜ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுவரை நீங்கள் சரியாக படிக்கவில்லை. அது மட்டும் தெரியுது. இப்போ படித்து காட்டுறேன். படித்து காட்டும்போது ஆமாம், இவனை நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் ஹஜ்ஜு செய்ய முடியாது என்பதை தீர்மானமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். எடுங்க 9:3 எடுங்க. நைன்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் ஒழுங்கா படிக்கப்பா. ஒழுங்கா படிச்சுக்கங்க சார். நண்பர்களே ஒழுங்கா படிச்சுக்கிறங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் குரான் செய்யாது. நீங்கள் அல்லாஹ் நினைக்கிற மாதிரி அல்லாஹ் குரான் சொல்லிய மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி குரான் கிடையாது. அப்படி தான் போயிடுச்சு எல்லாமே. நம்ம நினைச்சதாண்டா குரான் போடணும் தான் ஷாஃபி ஹனீஃபா போட்டு சரி அது போட்டு அது கவலை கிடையாது. படிங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகி கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில்
மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் புரியாம இருப்பதற்கு, இதுல உங்களுக்கு என்னப்பா கஷ்டம் புரியாம இருப்பதற்கு இவ்வளவு தெளிவா சொல்லிருக்கிறான் ஆண்டவன். இதை ஏன் இதை புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குது? இவ்வளவு ஈஸியாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறான, இதை ஏன் நீங்க இப்படி மேலோட்டம் இன்னும் படிக்க ஆசை இல்லாமல், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குதா புரிஞ்சுக்கிறோமே அப்படி எண்ணம் இல்லாமல் ஏன்பா நீங்க சும்மா உட்காந்துருக்கிறீங்க? இவ்வளவு சொல்லிட்டு அதுலேயே ஒவ்வொரு வார்த்தைக்குமே விட அழகான விளக்கம் இருக்குதாப்பா. இதை நீங்க பார்க்காம உட்காந்துருக்கீங்களாப்பா? எவ்வளோ சொல்லி எத்தனையோ சொல்லியாச்சு. அதுலேயே அர்த்தம் இருக்குது, அதுலேயே அர்த்தம் இருக்குது சொல்கிறேன் காதலே வாங்க மாட்டேன்னு இருக்கீங்களாப்பா. சரி, முதல் 4 லைன் படிங்க, முதல் 4 வார்த்தை படிங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகி கொண்டார்கள். சரி, இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? எல்லாரையும் கேட்குறேன், சும்மா உட்காந்துட்டு இருக்காதீங்க, சொல்கிறேன். ஒவ்வொருத்தா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை சொல்லுங்க, வேகமாக சொல்லுங்க. படித்ததான் சொல்லி காட்டுங்க. நான் புதுசாக அதை விட்டுட்டு புது விளக்கு கேட்கல. சொன்னதில் அல்லாஹ் சொன்ன வார்த்தையில் சொல்லி காட்டுங்க. என்ன சொல்கிறான்னு சொல்லி காட்டுங்க. படிக்கும்போதே விஷயம் தெரிஞ்சிச்சு, அர்த்தம் தெரிஞ்சிடுச்சு. ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்? உன்னப்பா இதுவரை படிக்காம உட்காந்துக்கிறீங்க, இப்போ தான் நான் கேட்கும் போது தான் மொழி பார்க்குறீங்க, எழுத்து பார்க்குறீங்க. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும். யார் சொல்றது? யார் சொல்றது? இந்த வார்த்தையை யார் சொல்றாங்க? அல்லாஹ் தான் சொல்றாங்க. ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும். அடுத்த 2 லைன், அடுத்த 2 வார்த்தை. இணை வைப்பவர்களுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும். இணை வைப்பவர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், என்னென்ன அவங்களோட யாரெல்லாம் தொடர் வைத்துக் கொண்டு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த அரேபிய நாட்டில், அந்த கூட்டத்தை டோட்டலா முழுமையா அந்த கூட்டத்தை விட்டும் அப்புறம் நிச்சயமாக விலகி கொண்டார்கள். நிச்சயமாக விலகி கொண்டார்கள். யார் சொல்றது? யாருப்பா சொல்றது இது? இந்த வார்த்தைய அல்லாஹ்வும் தூதரும் சேர்ந்து சொல்றாங்க. ஒழுங்கா படிங்க. யார் சொல்றது? என்ன மற்றவங்க என்ன உட்காந்துருக்கீங்க? யார் சொல்றதுன்னு கேட்குறேன். யார் சொல்றாங்க இந்த வார்த்தைய? அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டவர்களை விட்டும் முற்றிலும் விலகி கொண்டார்கள். பார்த்தீங்களா? சாதாரண விஷயம் தான் போட்டிருக்குது. எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிறீங்க. யாருப்பா சொல்றாங்க? சொல்லுங்களப்பா, யாருப்பா சொல்றாங்க இந்த வார்த்தைய? அல்லாஹ் தான் சொல்றான். யார் சொல்றாங்க? ஒழுங்கா சொல்லுங்க. அல்லாஹ்வும் தூதரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்றாங்க. மற்றவங்க என்ன சொல்றீங்க? மற்றவர்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்?
நான் உங்களுக்கு நடத்தி கொண்ட பாடம் சாதாரண பாடம் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யோசித்து படிக்க வேண்டிய விஷயம் இது. ஒருத்தனுடைய வாழ்க்கை இதான், இஸ்லாமிய வாழ்க்கை இப்போ தான் மாறப்போகிறது, ஆரம்பமாக போகிறது. புரிந்து கொண்டவனுக்கு, எந்த மனிதன் புரிந்து கொண்டானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகின்றது. நானும் இந்த நசீரும் உங்களை விட்டு விலகி கொண்டோம் என்று சொன்ன யார் சொல்றது? இது இப்ப அல்லாஹ் ரசூலை பிடிச்சுக்கிட்டான், அப்படி அரவணைச்சுக்கிட்டான். நானும் என்னுடைய தூதர், நல்லா பார்த்துக்க, என்னுடைய தூதர் உங்களை விட்டு விலகி கொண்டோம், விலகி கொண்டார்கள். இதில் ஏதாவது ரசூல் வாயை திறக்கிறாரா? இதுல ஏதாவது ரசூல் வாயை திறக்கிறாரா? இல்ல. அல்லாஹ் ரசூலை பிடிச்சுக்கிட்டு சொல்றான், மக்களை பார்த்து சொல்றான், மக்களே, இந்த அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களை விட்டு விலகி கொண்டார்கள், நானும் ரசூலும் உங்களை விட்டு விலகி கொண்டோம். ரசூல் வாயை திறக்கல, அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த மக்கா மதீனா அந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்றான், விலகி கொண்டோம். அப்போ இந்த ரசூல் அல்லாஹ்வை முற்றிலும் தன்னுடைய உற்ற நண்பனாக ஆக்கி கொண்டதின் காரணமாக அவரை அரவணைத்து கொண்டு, ரசூலை அல்லாஹ் அரவணைத்து கொண்டு, நாங்கள் 2 பேரும் உங்களை விட்டு விலகி கொண்டோம் என்று மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். அல்லாஹ் தான் பேசுகிறான், ரசூல் பேசவில்லை. ஹஜ்ஜு சாதாரண விஷயம் கிடையாது, எவனும் செய்தது கிடையாது. இப்ராஹிமை தவிர, முஹம்மது நபியை தவிர எவனும் செய்தது கிடையாது. லூத் அவரும் செய்தார். மற்றவர்கள் செய்ததை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லவில்லை, எனினும் செய்திருப்பார்கள் நபிமார்கள் அனைவரும். ஹஜ் ஏற்பட்டது இப்ராஹிம் காலத்தில் தான். அதுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் ஹஜ்ஜை பற்றி எந்த விஷயம் தெரியாது, ஹஜ் அறிவிக்கப்படவில்லை. நூஹா இருக்கட்டும், ஹூதா இருக்கட்டும், சாலிஹா இருக்கட்டும், ஷுவைபாக இருக்கட்டும், யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை. தன்னாலே கண்டுபிடிச்சு ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தாம் தெரிஞ்சு மக்களுக்கு செய்யும் பொழுது அல்லாஹ் ஆர்டர் போட்டான் இப்ராஹிமுக்கு, இப்ராஹிமே இந்த வேலை செஞ்சீங்கள, மக்களுக்கு இந்த விஷயத்தை எனக்கு செய்ய வேண்டும், அவர்கள் அறிவியுங்கள் என்று, ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிமுக்கு கட்டளை இடுகின்றார். இப்போ நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் உங்களை கட்டி பிடித்து கொண்டு, நானும் இவரும் உங்களை விட்டு விலகி கொண்டோம், நானும் இந்த பெண்ணும் உங்களை விட்டு விலகி கொண்டோம் என்று அல்லாஹ் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் தன் பக்கம் சேர்த்து கொண்டு இவ்வாறு உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் உங்களை பற்றி. இது சாதாரண விஷயமா? அது நான் அதிலேயே இருக்குது அர்த்தம், அதிலே இருக்குதுன்னு சொல்ல 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 அப்படியே கண்டுக்காம உட்காந்துருந்தீங்க 8 வருஷமா. திரும்பி படிக்கும் போது படிங்க 93. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இணை வைப்பவர்களுடன்
செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகி கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் மாபெரும் ஹஜ்ஜுடைய நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். ஓப்பனா சொல்லியாச்சு மக்களுக்கு. இது அந்த நபிக்கு ஹஜ்ஜுல் அக்பர், மிகப்பெரிய ஹஜ்ஜுடைய பெரிய நாள். இது அவருக்கு வாழ்க்கையிலேயே பெரிய நாள், மகத்தான காரியம் செய்த நிறைவேற்றிய நாள். ரசூல் அவர்கள் அல்லாஹ்வுடன் சேர்ந்து செய்த மகத்தான காரியத்துக்கு ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜிலேயே உயர்ந்த விஷயங்கள். ஹஜ் இது உயர்ந்த, ஹஜ் என்பது உயர்ந்த விஷயம். ஹஜ்ஜுல் அக்பர், இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், நாம் செய்ய வேண்டும். நம்மை அல்லாஹ் பிடித்து கொண்டு நானும் இவனும் உங்களை விட்டு விலகி கொண்டோம் என்று அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து சொல்ல வேண்டும். இப்படி சொல்வதற்கு நாம் இந்த அல்லாஹை உற்ற தோழனாக நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் நாட் பாசிபிள், முடியாது. நீ ஹிஜ்ரத் செய்யாமல் அல்லாஹ்வை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியாது. மலக்களை நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியாது. ஜிப்ரீலை நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியாது. மீகாயிலை நண்பனாக ஆக்கிக் கொள்ள முடியாது. எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க மொத்தம் இங்க? இப்போ 16 பேர் இருக்கோம் காக்கா. இந்த 16 பேருக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தான் நான் திருப்பியும் கேட்கின்றேன். புரிஞ்சது சார். இது புது விஷயம், எவனுக்கும் தெரியாத விஷயம். இது எப்படி ஹஜ்ஜி செய்ய வேண்டியது எவனுக்கும் தெரியாது. இந்த குர்ஆனில் தெளிவாக போட்டிருக்குது. இது எவன் படித்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இதுக்கு பேர் தான் ஹஜ்ஜு, இதுக்கு பேர் தான் ஹஜ். ஹஜ்ஜுல் அக்பர் உடைய நாளில் இன்னைக்கு உங்களை பிடிச்சிக்கிட்டு அல்லாஹ் மக்களுக்கு அறிவிச்சாண்டா, அந்த எந்த மனிதனை எந்த பெண்ணை அல்லாஹ் பிடித்து கொண்டு சொல்லுகின்றானோ அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று, அந்த ஆணுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று. உங்களுக்கு கேட்டதோட சரி, அவ்வளோதான். இன்னையோட மறந்து போயிடுவீங்க. எவ்வளோ முக்கியமான விஷயம் இது. அல்லாஹ் உன்னைய பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு நானும் இந்த மனிதனை உங்களை விட்டு விலகி கொண்டோம் உலகத்துக்கு சொல்லணும்ப்பா. இந்த பாக்கியத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் உட்காந்துறாங்க எல்லாரும். இன்னைக்கு இந்த தேவையில்லை. இவை யார் எங்களுக்கு பிடிச்சி சொல்கிறது? நாங்கள் போய் சுற்றுறோம்ப்பா, டூரிஸ்ட்மா சுற்றிட்டு வர்றோம்மா, சுற்றுறாங்க பண்ணிக்கு சுத்த நல்லா சொல்கிறோம். குர்ஆன்ல ஹஜ்ஜை பற்றி என்ன மாதிரி போட்டிருக்குது. யாரா படிச்சாங்க அன்னைக்கு? தொடரல. வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். உங்களுக்காக அல்லாஹ் அறிவிக்கிறான்பா, அல்லாஹ் பேசுறான்பா. மூமினான உண்மையான ஆணும் பெண்ணுக்காக அல்லாஹ் பேசுறான்பா. மக்கள்கிட்ட சொல்றான்பா உங்களை பத்தி. அவன் இது வேண்டான்னு சொல்றீங்களா? வேண்டான்னு சொல்றீங்களா? அது பிடிக்கல அவங்களுக்கு. அல்லாஹ் உங்களை பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? வெளிப்படையை அறிவிக்கின்றன. அப்புறம் இப்போ பாதி விஷயத்தை உங்களுக்கு வெளிப்ப காட்டிட்டேன், ஹஜ் எப்படி செய்யணும்னு. இப்போ ஹஜ் என்ற வார்த்தைக்கு அதுலேயே அர்த்தம் இருக்குதுன்னு திருப்பியும் சொல்கிறேன். இனிமேலே நீங்கள் வாயை மட்டும் சிம்ம இருந்தால் நான் மேற்கொண்டு சொல்கிறதுக்கு நான் லாயக்கு கிடையாது. ஏன்னா முன்னேறதுக்கு ஆசை கிடையாது. பணி அடுத்த வெளிப்படை அறிவிக்கின்றன. அடுத்தது என்ன? எனவே நீங்கள்
விலகிக் கொண்டால் அது உங்களுக்கே நலமாகும். ஆகவே நீங்கள் விலகிக் கொண்டால், இந்த முஷ்ரிக்கை விட்டு நீங்கள் முற்றிலும் விலகிக் கொண்டால் இது உங்களுக்கு நன்மையாக முடியும், நலமாக முடியும். அடுத்தது, நீங்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். முடியாது. எங்களுக்கு இந்த ஊர் பிஸ்னஸ் தான் முக்கியம், வியாபாரம் முக்கியம், முஷ்ரிக்குள்ள சேர்ந்து வியாபாரம் சம்பாதிக்கணும், இதுதான் எங்களுக்கு வேலை. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் விலகிக் கொள்ள முடியாது என்றிருந்தால் செய். நீ ஒரு காலம் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. நிச்சயமாக உன்னை நாம் நரகத்தில் கொடிய வேதனையில் நான் புகுத்தி விடுவேன். நீ ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. என்ஜாய் பண்ணிக்க, இந்த உலகத்தில் இருக்க வரையும் சந்தோஷம் என்ஜாய் பண்ணிக்க. விலகாவிட்டால் நீ ஒன்றும் செஞ்சிட முடியாது. இந்த உலகத்தின் ஆசையின் பக்கம் நீ போய் கொண்டிருக்கின்றாய். ஓகே, போய்க்க, நான் சந்தோஷம் போய்க்க. அப்புறம் நிராகரிப்போருக்கு நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று நீர் நன்மாராயம் கூறுவீராக. அப்படியே இப்ப சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு. யார் இதன்படி, இந்த முறைப்படி தன்னுடைய ஹஜ்ஜுல் அக்பருடைய நாளை அடையவில்லையோ, யார் இதை நிராகரிக்கின்றார்களோ, நபியே நீ அதை சொல்லிவிடும். கடுமையான நோவினை செய்யும் வேதனை இவர்களுக்கு உண்டு என்று நீ சொல்லிவிடும். இப்போ முடிச்சா இருக்குது, ஒன்று இருக்குதா? முடிஞ்சிச்சுக்காக என்னமா இல்லை போட்ட. இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹிஜ்ரத்தை பற்றி சொல்லிட்டேன், ஹஜ்ஜை பற்றியும் சொல்லிட்டேன். ஒரு காலம் எவன் இதுவரையும் பண்ணதும் கிடையாது, இனி பண்ண போதும் கிடையாது, அதையும் சொல்லிட்டேன். நீ ஹிஜ்ரத் பண்ணாமல் நீ ஹஜ் பண்ண முடியாது. ரெண்டு நகமும் சதையை போல ஹஜ்ஜும் ஹிஜ்ரத்தும். ரெண்டும் நகமும் சதையும் போல ஹஜ்ஜும் ஹிஜ்ரத்தும். இது ரெண்டும் செய்யாமல் வாழ்க்கையை, இஸ்லாமிய வாழ்க்கை எவனுக்கும் கிடையாது. அதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது முதல் தடவையாக நீங்கள் தான் கேட்குறீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் உள்ள அடங்கி இருக்குது. உங்களுக்கு தெளிவாக படித்து காட்டி சொல்லிட்டேன், நீங்களும் புரிந்து கொண்டீர்கள். இந்த மாதிரி அல்லாஹ் தன் மீது முழு ஈமான் கொண்டவனை தன்னிடம் அழைத்து தன்னுடைய நெருங்கிய தோழராக அணைத்து கொண்டு மக்களுக்கு காட்டுகின்றான். பாருங்கள், இவரும் நானும் விலகிக் கொண்டோம். இந்த மாதிரி பாக்கியத்தை யார் அடைஞ்சது? இப்ராஹிம் நபி அடைஞ்சாங்க, முஹம்மது நபி அடைந்தார்கள். முடிஞ்சு போச்சு கதை. அன்னையோட ஹஜ் முடிஞ்சு போச்சு. இன்று வரை ஏற்று பார்க்கல. அது என்னென்றே யாருக்கும் தெரியாது. ஹஜ்ஜுடைய முக்கியத்துவம், ஹஜ்ஜுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்ப சொல்லுங்க, ஹஜ்ஜுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எழுதிக்கிறேன், கொஸ்டின் எழுதிக்கிறேங்க, பதில் சொல்லுங்க, யோசிச்சு பதில் சொல்லுங்க. நான் உடனே கேட்கல. குரானை ஓதிட்டு நீங்க எல்லாரும் ஓதிட்டுருவங்க, எப்படி ஓதுறாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் அதை ஆசைப்படுகின்றேன். எனக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த பதிலை நீங்க சொல்லுகின்றீர்களா இல்லையா என்பதை பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன். ஹஜ்ஜுக்கும் ஹிஜ்ரத்துக்கும் வித்தியாசம் என்ன?
இவ்வளவு கேள்விகளை இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும். இந்த கேள்விக்கு இருங்க, பதில் சொல்லுங்க. இப்ப சொன்னது உங்களுக்கு கையில் வைத்து கொண்டிருக்கின்ற புத்தகத்தை பார்த்து நீங்களும் பார்த்தீர்கள். அதை சொன்ன என்ன போற்றிருக்கிறது என்று எடுத்து காட்டினேன். விளக்கம் காட்டவில்லை, விளக்கம் சொல்லவில்லை. போற்றிருக்கிற விஷயம் என்ன என்பதை உங்களுக்கு தனித்தனியாக படித்து சொன்னேன். அது சரியா இல்லையா, அதாவது சரியா இல்லையான்னு சொல்லுங்க. நான் சொன்னது சரியா இல்லை தப்பா நீங்க சொல்லிருக்கீங்க சொல்றீங்களா, அதையா சொல்லுங்க. இப்போ சார் சரியா தான் சார் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தப்பா தெரியுது, உங்களுக்கு மட்டும் சரியா தெரியுது. பரவாயில்ல, இன்னும் ஒழுங்கா எல்லாம் ஓதிக்கிட்டே வாங்க. எல்லாரும் ஒழுங்கா ஓதிக்கிட்டே வாங்க. இருக்கிற வார்த்தையிலே தான் சார் படித்தோம். நிதானமாக படிக்கிறப்போ இப்படி இருக்குன்னு அதுலேருந்தே தான் விளக்கம் தெரிஞ்சிச்சு. நீங்கள் சொன்னதுங்கிறத விட குரான்ல தான் சொல்லுங்க. உங்களுக்கு அனைத்தையும் குரானிலிருந்தே காட்டுகின்றேன். அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு எதுவுமே தேவையில்லை. ஏன் கேட்டால் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் இந்த குரானில் தெளிவாக விளக்கியுள்ளோம் சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை பிடிச்சப்பன்னா இது உண்மைதான் எடுப்போம். உள்ள இருக்கிறது சொல்லிட்டான்ல, என்னதான் உண்மையான பாபுன்னு நியாயக்கிருஷ்ணன் அந்த சொன்ன உண்மைதான் நான் அறிந்து கொண்டேன். ஆமா, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெளிவாக கெடுக்க 12வது சூறா யூசுப் சூறாவில் லாஸ்ட் ஆயத். பயப்படாதீங்கப்பா, நிச்சயம் உண்டு. இறந்த பின் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் நிச்சயமாக உண்டு. அது எந்த சந்தேகம் கிடையாது. கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்டு, எந்த சந்தேகம் கிடையாது. நிச்சயமாக நரகம் சொர்க்கம் உண்டு, அது எந்த சந்தேகம் கிடையாது. பார்த்து கொள்ளுங்கள். இப்ப என்ன எடுக்க சொன்னாங்கன்னா 12:111 எல்லா இடத்துக்கும் இருக்கப்பா. தன்மார்களே, நண்பர்களே, சகோதரர்களே, எடுத்துக்கொள்ளுங்க, படிங்க. விஷயத்தை சொல்லும் போது சீரியஸான விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பேசி ஆகணும். நீங்க கோபப்படுறீங்க, கோபமா பேசுறாங்க நினைச்சிடாதீங்க. நீங்க நல்லா வரணும், ஆசையோட பேசுறேன். இதை சிரிச்சிட்டா பேசுவாங்க. எவ்வளவு முக்கியமான விஷயம் உலகத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு தெரியலையே, அவனுக்கு தெரியலையே. உங்களுக்கு நான் 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்னா இதுக்குள்ள அர்த்தம் இருக்குது அதை சொல்லிட்டே இருக்கிறேன்னே. காதலை வாங்கிக்கிறல, நீங்க ஒரு ஆள் காதலை வாங்கிக்கிறலையா? இப்போ படிங்கப்பா, 12:111 படிங்க. நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை, மாறாக இதற்கு முன் உள்ள வேதத்தையும் இது உண்மையாக்கி வைக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாகவும் நம்பிக்கை கொண்ட சமூகத்தவருக்கு நேர்வழியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது. இது எத்தனை தடவை படிச்சிருப்பீங்க? இதை ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி காட்டுவதாக இருக்கிறதுன்னு ஒரு இறைவன் சொல்றான். இல்லை, அப்படிலாம் கிடையாது. அப்படித்தானே உங்க போக்கு எதிர்த்து போயிட்டு இருக்குது. இவ்வளவு சொன்ன பிறகு நம்மளே விஷயம் எடுத்துருந்தத ஹஜ்ஜிண்டா என்ன, உம்ராண்டா என்ன, ஷஹு ரமலான்டா என்ன, லைலத்துல் கதர்னா என்ன, தஹஜத்துனா என்ன எடுத்திருக்கணும்னு மட்டும், தஸ்பீஹ்னா என்ன, ஹிஜ்ரத் இதுன்னா என்ன, ஜிக்ர்னா என்ன, ஞானம்னா என்ன எடுத்திருக்கணும். சும்மா உட்காந்துருக்கீங்கல்ல. அப்ப என்ன ஓதுறீங்க நீங்க? என்ன ஓதுறீங்க? இதை ஓதுற முறை பார்த்துக்கிறங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளக்கி உள்ள இந்த குரான் விளக்கு. எந்த விளக்கத்தையாவது எடுத்தீங்களாமா நீங்க?
நண்பர்களே, எந்த விளக்கத்தையா இதுவரையாவது ஒன்று எடுத்தீங்களா? அப்போ விளக்கம் எடுக்காம புரியாம ஓதிட்டே உட்காந்துக்கிறீங்க. அதில் என்ன லாபம்? என்ன லாபம்? சாதாரண விஷயம் மட்டும் சொல்லியிருக்கிறேன். இருக்குது அப்படியே குர்ஆன்லேருந்து அப்படியே எடுத்து படித்து காட்டி அதை அப்படியே வச்சு சொல்லிட்டு மாட்டேன். புதுசாக எதையும் சேர்க்கலை. ஸோ அல்லாஹ் சொன்ன பாயிண்ட் எதையும் இறக்கலை. அப்படியே படித்து என்ன விஷயம்தான் தனித்தனியாக படித்தா, மெதுவாக படித்தா புரியும். அது நிறைய தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தையை படிச்சிங்கன்னா என்ன சொல்லுகின்றான், அடுத்த வார்த்தையை சேருங்க, இது என்ன சொல்லுகின்றான், எப்படி அவன் பேசுகின்றான், அப்படிலாம் ஓதுன்னு யாரை பார்த்து பேசுகின்றான், இப்படிலாம் உங்களுடைய அறிவும் உங்களுடைய சிந்தனை சக்தியும் வேலை செய்யணும். இப்போ இதுவரை பேசியது உங்கள் அனைவரையும் கேட்கின்றேன். கொஞ்சமாக வாயை திறந்து புரிஞ்சிச்சு. புரியலைன்னா சொல்லுங்கள், நான் கேட்டு சந்தோஷம் போயிடுறேன். உடனே பேசினது எதாவது புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? சரிப்பா. இப்போ நான் சொன்னதை திருப்பி 9-3 படிக்கணும், 8ல் 71 72 படிக்கணும், 3ல் 195 3 படிக்கணும், எழுதணும். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் சாட்சியாக முடிவெடுக்க வேண்டும். என்ன முடிவெடுக்கின்றீங்களோ அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி அமைக்கப் போகிறேன், இனி உண்மை தெரிந்துவிட்டது, இது சாதாரண விஷயம் கிடையாது என்பதை நீங்கள் முடிவெடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் எடுக்கும் எந்த முடிவுக்கும் சாட்சியாக இருக்கின்றான். பார்த்தீங்களா குர்ஆன் எப்படி போகுதுன்னு? பார்த்தீங்களா? இந்த உலகம் போகிற போக்க பார்த்தீங்களா? குர்ஆன் சொல்கிற போக்க பார்த்தீங்களா? நாம் செய்து கொண்டிருக்கும் செயலை பார்த்தீங்களா? இறைவன் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். இவன் அதை பற்றி எந்த கவலை கிடையாது. கவலை கிடையாது. நீ கேட்கவே கேட்க மாட்டது கவலை கிடையாது. சிறிது காலம் வந்து வாழ்வானி. உன்னை அழித்து விட்டு போற போக்கு சரியில்லை. உங்கள் ஒட்டுமொத்த மக்களை அழித்துவிட்டு புதிய சமுதாயத்தினரை, புதிய படைப்பினரை, புதிய மக்களை நாம் கொண்டு வருவோம் இந்த பூமியில். அது நடக்கதான் போகின்றது. இந்த புதிய சமுதாயத்தினரை கொண்டு வருவதற்கு முன்னர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஊர்களையும் நாம் அழிப்போம். திருந்தாத மக்களாக இருக்கின்றார்கள், அனைவரையும் அழிப்போம், வேதனை செய்வோம். அதன் பின்னரே புதிய சமுதாயத்தினரை கொண்டு வருவோம். அதற்கு பின்னரே கியாமத்து நாள், இறுதி நாள் ஏற்படும். கூலி கொடுக்கப்படும் நாள். இவ்வளவு வேலை இருக்கிறது. கியாமத்து நாள் வருவதற்கு முன் இவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் சொன்னது குர்ஆன் இருக்கின்றது, பார்த்துக்கொள்ளுங்க. ஓதிட்டு வரீங்கல்ல, கண்டுபிடிச்சு பார்த்துக்கிறங்க. சொன்னதுக்காக பார்த்துக்கிறங்க. கஷ்டப்படணும், கஷ்டப்படணும். கஷ்டப்படாமல் எல்லாம் நீங்கள் அவ்வளோ எளிதலாக நீங்கள் சொர்க்கத்தை நுழைந்து முடியாது. தான் கஷ்டப்படாமல் சொர்க்கத்தை நுழைந்துடுவோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா அவனை ஆண்டவனே கேட்குறான். அவ்வளோ சீக்கிரம் சொர்க்கத்தை போயிடுவானே அப்படின்னு கேட்குறான். உனக்காக ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிற மனிதனே, உனக்காக ஒரு ஆயத்தை இறக்கின்றிருக்கின்றேன். 7ல் 179
7:179. நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் நரகத்திற்காகவே படைத்திருக்கின்றோம். இப்போ ஹஜ்ஜு செய்யல, ஹிஜ்ரத்து செய்யல, எதுக்கு நம்ம செய்யவில்லை, எதையும் பொருட்படுத்தவில்லை. அப்போ என்ன சொன்னது? 7:170 தானே நம்மளுக்காக காத்திருக்கின்றது. 7:179. இப்போ என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் இன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய கிருபையை கொண்டு, இறைவனுடைய அனுமதியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு அடுத்த ஸ்டேஜ், அடுத்த முக்கியமான விஷயங்களை நோக்கி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அல்லாஹ் ரப்பி ஸித்னி இல்மன், எனக்கு 10வது இன்ன விஷயங்கள் தேவைப்படுகின்றது சொல்லித்தான் நல்லா கேட்டிருக்கிறேன். நான் எப்படி நிறைவேற்ற வேண்டும், எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹ் வழியை காட்ட காட்ட உங்களுக்கும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆக முடிஞ்ச குரான்ல ஒரு படிச்ச முடிச்சும் கிடையாது. பார்த்துக்கங்கப்பா, எந்த நிமிஷத்திலும் எந்த கேடோ துன்பமோ நஷ்டமோ கஷ்டமோ எது வந்தால் உன்னை மனிதனே உன்னை திருத்துவதற்காகத்தான் நான் இந்த கஷ்டத்தையும் துன்பத்தை அனுப்பியிருக்கின்றேன். இதை பார்த்தாவது நீ தெரிந்து கொள்வாய் என்று நான் நம்புகின்றேன். நீ இப்படியே போனால் அடுத்த சோதனையில் நீ வீழ்ந்து விடுவாய், எந்திரிக்கவே மாட்டாய். ஒருத்தன் குரானை ஓதாம தன் வாழ்நாள வேஸ்ட் பண்றேன், தமாஷ் பண்ற போயிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்துட்டு இருக்குது, எல்லா வீட்லையும். யாராவது ஒருத்தனை அல்லாஹ் திருத்த வேண்டும் என்று விரும்பினால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் யாரையாவது அல்லாஹ் இவனை நேர்வழி செலுத்த வேண்டும் என்று விரும்பினால் அவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தை கொண்டு நல்ல செயலை கொண்டு இவனை திருத்தலாம் என்று அல்லாஹ் முடிவு செய்தால் அவனுக்கு ஒரு வேதனையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அந்த வேதனை எதற்காக, இந்த தண்டனை எதற்காக என்று அவன் யோசித்து பார்த்து அவன் திருந்திக் கொண்டால், குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அடுத்த வேதனையில் இருந்து அவன் தப்பித்துக் கொள்ளலாம். அவனை திருத்துவதற்காக ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை அல்லாஹ் நாடிவிட்டான். அவன் அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வேண்டாம், ஏதோ அல்லாஹ் நன்மை நாடுகின்றான் என்று நல்ல எண்ணத்தோடு குர்ஆன் எடுத்து இனி குர்ஆன் படி நடக்க வேண்டும் என்று அவன் தன்னை மாற்றிக்கொண்டால் அடுத்த வேதனை, இரண்டாவது வேதனை முதலில் கொடுத்த வேதனை விட டபுள் மடங்காக ஆகிவிடும். அப்பொழுது அவன் எந்திரிக்க முடியாது, அவன் எந்திரிக்க முடியாது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வாணி கொடுத்த, நீ குர்ஆன் எடுக்கிறதுக்காக தான் ஒரு சிறிய ஒரு கஷ்டத்தை துன்பத்தை உனக்கு ஏற்படுத்தினேன், நீ அதை பொருட்படுத்தவில்லை என்று அல்லாஹ்வுடைய பதிலாக இருக்கும். ஆகவே நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஏதோ நன்மை அல்லாஹ் உணர்த்துகின்றான். நாம் ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்று உடனே நாம் தெரிந்து கொள்வோம், திருத்தியும் கொள்வோம். இப்படியாக தான் ஒவ்வொருத்தரும் இஸ்லாமிய வாழ்க்கை வேகமாக வளர வேண்டும், முன்னேற வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். இது ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என்னமோ காரணம் நன்மை நாடுகின்றான்,
நான் போகிற போக்கு சரியில்லை, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், தப்பை திருத்திக் கொள்வோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது போதும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க. சரி, இதுவரை பெரிய விஷயம் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். விடாம இதை பற்றி யோசித்து விஷயங்கள் அறிந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். உங்களை பார்த்து உங்கள் ஒவ்வொருத்தரையும் இப்போ பதிலை பார்த்து மற்றவங்க தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவு வளர்க்க வேண்டும். வேகமாக மக்களை சொல்லுங்கள். போன தடவை 2 பெண்கள் சொல்லியிருந்தார்கள், ஹிஜ்ரத்தை பற்றியும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. நல்லபடி அழகான முறை சொல்லியிருந்தாங்க. குரான் பயான் போடுங்கம்மான்னு சொல்லி வைக்க பயமாக இருக்குது, தப்பாக போயிடும் பயமாக இருக்குது சொன்னாங்க. அதுக்காக பர்சனலாக அனுப்பியிருந்தாங்க. நான் அழகான முறையில் 2 பெண்களும் அழகான முறையில் பய சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, நல்லா ஓதிருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள்லாம் ஓதுங்க தம்பிமார்களே, நீங்கள் ஓதுங்க. இத்துடன் இந்த விஷயத்தை நிறுத்திக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்த எபிசோடில் இதை பார்ப்போம். இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள். ஹிஜ்ரத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஹிஜ்ரத்துக்கும் ஹஜ்ஜுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நல்லா புரிஞ்சு யோசித்து ஒழுங்காக பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா அன்பர்களே? சொல்லுவீங்கல்ல? சொல்லுவீங்கல்ல எல்லாரும்? சொல்லுங்கப்பா. சரி, அடுத்த இது பார்ப்போம். இதை எடுத்துக்கொள்கிறேமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.